இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் ரயில் பயணிகள் பாதுகாப்பு குழுவை உருவாக்கி தாம்பரத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் பயணிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தாம்பரம் ரயில் நிலையத்தில் சென்னை ரயில்வே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தாம்பரம் ரயில்வே காவல் நிலைய ஆய்வாளர் வைரவன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் கூறுகையில், பெண் பயணிகள் பாதுகாப்பிற்காக காவல்துறை இயக்குநர் உத்தரவின் பேரில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பெண்கள் பெட்டியில் பெண்கள் தனியாக பயணம் செய்தால் அவர்களுக்கு பாதுகாப்பாக பெண் காவலரை அனுப்புதல், ஒவ்வொரு நடைமேடையிலும் பெண்கள் பயணம் செய்யும் படிக்கட்டிகளில் பெண்கள் தனியாக இருக்கின்றார்களா, அவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்கிறார்களா என சோதனை நடத்தப்படுகிறது. மேலும் சந்தேகத்துக்குரிய இடமாக சுற்றித் திரியும் நபர்களை உடனடியாக பிடித்து விசாரணையும் நடத்தி வருகின்றோம். மேலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு என்ற ஒரு குழுவை ஆரம்பித்து பெண்களுடைய பாதுகாப்பில் பெண்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக 3 ஆண்டுகள் ரயில் பயணம் செய்யும் பெண்களை அந்த குழுவில் உறுப்பினர்களாக சேர்த்துள்ளோம். இதில் ரயில் நிலையத்தில் இருக்கின்ற பெண் ரயில்வே பாதுகாப்பு படையினர், கல்லூரி பெண்கள், தூய்மை பணியாளர்கள், வியாபாரிகள் போன்றவர்களையும் இந்த குழுவில் சேர்த்துள்ளோம். இதன் மூலம் தவறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தவிர்க்க முடியும். மேலும் பெண் பாதுகாப்பு குறித்த கையேடுகள் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது. அதில் அவசர உதவி எண், பெண்கள் பாதுகாப்பிற்கு என்னென்ன செய்ய வேண்டும் உள்ளிட்டவைகளை தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். பெண் பயணிகள் பாதுகாப்பிற்காக இருப்புப்பாதை காவல்துறை இயக்குநர் அவர்கள் உத்தரவுப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக லேடிஸ் கோச்சில் பெண்கள் தனியாக பயணம் செய்தால் அவர்களுடன் பாதுகாப்பிற்காக உடன் பெண் காவலரை அனுப்புதல், ஒவ்வொரு பிளாட்ஃபார்மிலும் பெண்கள் பயணம் செய்யும் கோச்சுகளில் பெண்கள் தனியாக உள்ளனரா, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று உறுதி செய்ய சோதனை நடத்தப்படுகிறது. மேலும் சந்தேக நபர்கள் அந்த ஏரியா பிளாட்ஃபார்மில் நடமாடினா அவங்க ப்ரீவென்டிவ் அரெஸ்ட் நிறைய போட்டிருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் ப்ரீவென்டிவ் அரெஸ்ட் போட்டு விசாரித்து அனுப்பிச்சி விட்ருக்கிறோம். அதனுடைய அடுத்த கட்டமாக காவல்துறை இயக்குநர் அவர்களுடைய கருத்தில் உதித்த ஒரு அருமையான திட்டம், இந்தியாவிலே முதன்முறையாக பெண் பயணியர் பாதுகாப்பு குழு அப்படின்னு ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். இது என்னென்னா, பெண்கள் பாதுகாப்பில் பெண்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 வருடங்கள் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யும் பெண்களை இதில் மெம்பராக ஆக்கியிருக்கிறோம். இதில் பெண் பயணியர்கள் மட்டுமல்ல, ஆர்பிஎஃப் மற்றும் வெண்டாஸ், அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் 3 வருடங்களாக இருக்கக்கூடிய வெண்டாஸ் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இவங்களும் இதில் உறுப்பினராக இருக்காங்க. அதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, தவறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்தல். அதாவது ஒரு ஒரு சந்தேக நபர்கள் நடமாட்டம், அதாவது ஒரு அநீதி நடக்கிறதுனா அது குறித்து உடனடியாக தகவல் அளிப்பது, சந்தேக நபர்கள் நடமாட்டம் குறித்து முன்கூட்டியே தகவல் சொன்னால் அவங்க தவறு செய்வதற்கு முன்பே அவங்களை தடுத்து நிறுத்த ஏதுவாக இருக்கும். இது சம்பந்தமாக இவங்களுக்கு ஒரு பெண் பயணியர் பாதுகாப்பு குழு கையேடுன்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த கையேட்டில் எல்லாமே அவசர கால உதவி எண்கள் மற்றும் என்னென்ன நம்ம பண்ணணும், சக பயணியருக்கு நம்ம எவ்வாறு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து விளக்கமாக ஒரு கையேடில் கொடுத்துருக்குறோம். அதை படித்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் இங்கே நடந்த தாம்பரம் இருப்புப்பாதை காவல் நிலையம் சார்பாக இதில் ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர், இருப்புப்பாதை காவல் ஆய்வாளர் வைரவன் மற்றும் பெண் பயணியர் பாதுகாப்பு குழு கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே இங்கே கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்களும் கேட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிலே ஒரு சிலர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பெண்கள் தனியாக பயணம் போது அவங்களுக்கு எந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொன்னாங்க. கேட்க சந்தோஷமாக இருந்தது. இவங்கள் செல்லும் வழித்தடங்களில் இனிமேல் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான செயல்கள் நடந்தால் அது குறித்து அவங்க தகவல் அளிப்பார்கள். இவர்களுடைய தகவல்கள் சீக்ரெட்டாக இருக்கும். அவங்க யார் தகவல் கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்லை. ஏன்னா அவங்களுடைய பர்சனல் நம்பரில் தான் அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ அல்லது இவங்களுக்கு தனியாக ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஆஃபீஸர் நாங்கள் நாமினேட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கும் அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. அது ரகசியம் காக்கப்படும். அது ஒரு தவறு செய்துவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது. தவறு செய்யும் எண்ணத்தோட ஒரு கோச்சுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பற்றிய தகவல் வந்துடும். நாங்கள் விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அது ஏதுவாக இருக்கும். அதனால் பெண் பயணியர் பாதுகாப்பு குழு இந்தியாவிலே முதல் முறையாக நமது காவல்துறை இயக்குநர் அவர்கள் படி 47 தமிழ்நாடு முழுவதும் 47 காவல் நிலையங்களில் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த மீட்டிங் நடந்தது. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதோட நல்ல வரவேற்பு இருந்தது. எல்லா பெண்களுமே இதை உற்சாகமாக வரவேற்று பேசினாங்க. அதுக்கு இருப்பு பாதை காவலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு குழுவிலையும் எத்தனை பேர் அடங்கிய அதாவது அது இருப்பு பாதை காவலை பொறுத்த வரைக்கும் சிறிய ரயில்வே ஸ்டேஷன்ஸில் 50 பேர், பெரிய
இருப்பு பாதை காவல் நிலையங்கள் 100 பேருன்னு வச்சுருக்குறோம். இப்போ சென்ட்ரல், இப்போ எக்மோர் இது மாதிரி இடங்கள்ல எல்லாம் 100 பேர் இருப்பாங்க. மற்ற காவல் நிலையங்களில் வந்து 50 பேர் இருப்பாங்க மினிமம். மேக்சிமம் எவ்வளோ பேர்னாலும் இருக்கலாம். நான் மினிமம் சொல்கிறேன். மினிமம் 50 பேர் சிறிய காவல் நிலையங்கள்லையும் பெரிய காவல் நிலையங்களில் 100 பேரும் இருப்பாங்க. கடந்த ஒரு வருடமா பெண்களுக்கு உண்டான அந்த கேசஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எவ்வளோ அதிகமாக கேசஸ் வந்து அதை பற்றி டீட்டெயில் இப்போ எங்கிட்ட கையில் இல்லை. அதுக்கு முன்னால் சொல்லியிருந்தா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஆனால் ஒன்று என்னென்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து அதிகமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உடனடி நடவடிக்கைகள் வந்து வந்திருக்கு. பெண்கள் ஒரு சம்பந்தமான குற்றச்சாட்டு வரும்போது அதை தீவிரமாக புலன் விசாரணை செய்து உடனடியாக நாங்கள் குற்றவாளியை கைது செய்கிறோம். ரீசெண்டாக கூட ஒரு சின்னதாக ஒரு பெண்ணை டச் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்காக நாங்கள் 2 டீம் போட்டு அவனை சிசிடிவியெல்லாம் அனலைஸ் பண்ணி அவனை நேற்று அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு காலையில் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அந்த பெண் வந்து தனியாக ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகும்போது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே போகும்போது அவன் டச் பண்ணிட்டு போயிடுறான். ஒரு பேட் டச். அதை கிராஸ் பண்ணும்போது அப்படியே டச் பண்ணிடுறான். அதை உடனே நாங்கள் வந்து புகாராக வாங்கி உடனடியாக வழக்கு பதிவு செய்து இதுக்குன்னு 2 ஸ்பெஷல் டீம் போட்டு அவனை தேடுதல் வேட்டை. ஏன்னா இந்த ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் வந்து அன்னோன் பர்சன்ஸ் தான் இந்த பெரும்பாலான குற்றம் செய்வர்கள். அன்னோன் பர்சன்ஸ் அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்து ரயிலில் ட்ராவல் பண்ணுறாங்க. யாராக வேணுமானாலும் இருக்கலாம். ஸோ அவங்கள கண்டறிவது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் 1 or 2 days டிலே ஆகலாம். பட் பெரும்பாலான வழக்குகளில் உடனடியாக நாங்கள் வந்து அவங்கள கைது செய்து நடவடிக்கை எடுத்துக்கிறோம். அனைத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லையும் நாங்கள் வந்து குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுத்துக்கிறோம். சார், குறிப்பாக இந்த போதைப் பொருள் நடமாட்டம்ன்றது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலயமா நடக்குது. ஒன்று ஏர் மூலயமா, இன்னொரு ட்ரெயின் மூலயமா. ட்ரெயின் மூலயமா கடத்தப்படக்கூடிய அந்த போதைப் பொருள் பொருட்களை எப்படி கண்காணிக்கிறதுக்கு நம்ம எப்படி குழு அமைச்சிருக்கோம்? ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் இதுக்குன்னு வந்து ஒரு டீம் போட்டிருக்கிறோம். ஒரு எஸ்ஐ, அதாவது ஒரு எஸ்எஸ்ஐ ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, அது பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமாக ஒரு எங்களுடைய காவல்துறைக்கு வந்து ஒரு NIBCID ஒரு NIBCID மற்றும் வந்து நார்காட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்களும் சேர்ந்து ஒரு பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. இந்த பயிற்சி மூலமாக என்னென்னா வந்து இந்த மாதிரி கஞ்சா கடத்தல் வந்து இருந்தால் அதை தடுப்பதற்காக நம்ம கடந்த 4 மாதங்களாக பார்த்தீங்கன்னா முன்பிருந்த காலங்களை விட 2 மடங்கு நாங்கள் சீசர் பண்ணியிருக்கிறோம். ஆஃப்டர் இந்த பயிற்சி ரொம்ப உபயோகரமாக இருந்தது. நிறைய சீசர் இருக்கும். அதை பற்றி டீட்டெயில் வந்து உங்களுக்கு கேட்டால் நான் தர்றேன். ஏன்னா அதிகமான அளவில் வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து புலன் விசாரணை வந்து NIBCIDக்கு கொடுத்துருவோம். 4 மாதமா இப்போ கடத்தல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, தடுத்து நிறுத்துவது அதிகமாயிருக்கும். அதிகமான அளவில் நாங்கள் சீசர் பண்ணியிருக்கோம்னா அது என்ன அர்த்தம்? மிகவும் ப்ரிவென்டட் மச் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அர்த்தம். கடத்துறதும் அதிகமாக இருக்குன்றது அப்படி சொல்ல முடியாது. இது வந்து அது டீட்டெயிலாக இதில் டிஸ்கஸ் பண்ண வேணாம் நம்ம நாட்டு நடக்குது. பட் வி ஹவ் ப்ரிவென்டட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். முன்பிருந்ததை விட அதிகமான அளவில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஏங்க, பெண் பயணிகள் பாதுகாப்பு குழுவுக்கு வந்துட்டு இதை எக்ஸ்ட்ரா நிறைய டாபிக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல அது இங்க கேளுங்க. நம்ம இப்ப நீங்க நார்மல் ப்ரெஸ் மீட்னு நம்ம ப்ரெஸ் மீட்டுக்குன்னு வரல. இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் கொடுத்துட்ருக்கிறேன். நார்மல் ப்ரெஸ் மீட்னா வி வில் ப்ரிப்பேர். என்னென்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொன்னேன்னா இப்போ கஞ்சா எவ்வளோ சீசர் பிடிச்சிருக்கிறோம், எத்தனை கேஸில் நாங்கள் இந்த ரிப்போர்ட் ஆகி எத்தனை அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் என்னால் கொடுத்துருக்க முடியும். நீங்கள் நான் பெண் பயணியர் பாதுகாப்பு உரையாற்ற தானே வந்திருக்கிறேன். இல்ல அது வந்து நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா, நம்பர்லாம் வந்து எல்லாமே தெரியற மாதிரி ஸ்டேஷனுக்குள்ள ஒட்டுற மாதிரி ஏதாவது பண்றாங்களா? ஏதாச்சும் எல்லா கம்பார்ட்மெண்ட்ல இருக்கு. நீங்க வந்து உள்ள போனாங்களா அந்த நம்பர் இருக்கும். 139 1512 நம்பர் இருக்கும். வேற என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இப்ப நம்ம ட்ரெயின்ல யூஸ் பண்றோம் சார்? அந்த பட்டனா இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன மாதிரி அது இட் இஸ் ரிலேட்டட் டு ரயில்வே டிபார்ட்மெண்ட். அதை நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. அது அவங்க தான் அரேஞ்ச் பண்ணாங்க. ரயில்வே போலீஸ் GRP வந்து கான்சன்ட்ரேட்டிங் ஆன் சேஃப்டி ஆஃப் பேசஞ்சர்ஸ். ரயில் பயணிகளோட சேஃப்டிக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். மற்றபடி ரயில்வேல உள்ள ஃபெசிலிட்டியை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும்.
எங்கிட்ட கேட்குறீங்க? ரயில்வேல கேட்கல சார். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பெண்கள் கோச்ல வந்து பட்டன் இருக்கு, அதுல பேசலாம்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இது எங்களுக்கு புதுசா இருக்கு, அந்த மாதிரி இருக்கா அப்படின்றது வந்து பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அது புதுசாக வர்ற ட்ரெயினில் எல்லாத்துலேயும் இருக்குது. புதுசாக வர்ற ட்ரெயினில் இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் இருக்குது. இப்போ கூட ஒரு 2 பேர் சொன்னோம், நான் 3 பேர் கை தூக்கினாங்க, நாங்கள்லாம் அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நான் ஐ எக்ஸ்பிளைன் தட். அதனால தான் சொல்ல, இந்த குழு மூலமாக நிறைய பேருக்கு அது தெரிய வரும். நம்மளுக்கு என்னெல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன எமர்ஜென்சி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க கூட இருக்க சக பயணிகளுக்கும் சொல்லுவாங்க. இதன் மூலமாக பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். என்னால் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கும் யார் கொடுக்குறாங்கன்னு தெரிய போகிறதில்ல. ஸோ அவங்களோட சேஃப்டியும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் எந்த விதமான அதாவது நம்ம வந்து குற்றங்களை தடுப்பதில் வந்து இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.